மீனம் லக்னம் மீனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் 2025-24ஆம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். புதனின் பார்வை காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. குடும்ப வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய விதத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற குடும்பம் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் குறையும். ஏனெனில் புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு. புதன் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி அவ்வாறான சிரமங்களை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக புதனின் அமைப்பால் நிறைந்து கிடைக்கிறது. வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகளை அடித்து நொறுக்கி முன்னேற்ற வெற்றி பாதையில் பயணம் செய்யக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஏனெனில் தன்னுடைய சப்தம பார்வையை புதன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் பதிப்பதால் இந்த நேரத்தில் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் எண்ணற்ற முறையில் அபரிவிதமாக கைகூடி வரும். நெருக்கடிகள் சிரமங்கள் உடைத்தெறியப்பட்டு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைய பெற முடியும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வு போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாகவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் மதிநுட்பம் போன்றவற்றால் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தரமான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் அருமையாக அபரிவிதமாக கைகூடி வரக்கூடிய இனிதான தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி தருணங்கள் கண்டிப்பாகவே அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைய கிடைக்கிறது. அரசியல் துறை கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் தனஸ்தானத்தில் சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் சூரியனும் பஞ்சமஸ்தானத்தில் புதனும் பயணிப்பதால் கலைத்துறையில் உங்களுக்கு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் விலகி அற்புதமாக அறிவுபூர்வமாக சிறப்பாக செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும். எனவே கலைத்துறை அரசியல் துறையில் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும். புதன் 5இலிருப்பதால் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நினைப்பதை விட சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்கள் உறுதியாகவே கிடைக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு. புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட நல்லபல நன்மைகள் நிறைந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டு. மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிமேல் பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் புதன் பயணிப்பது மட்டுமில்லாமல் புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காத்திருக்கும் பணவரவுகள் மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இனிதாக நிறைந்து அமைகிறது. இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறார். ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் புதன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செயல்படுகிறார். இப்படிப்பட்ட புதன் சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு அதிர்ச்சிகளை அள்ளிக் கொடுத்து கொண்டிருந்த நிகழ்வுகள் கூட மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய நிகழ்வுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக பலன்கள் கண்டிப்பாகவே நிறைந்து உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார்.
முழுமையான சுபகிரகமான குருவை அதிபதியாக கொண்ட மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கிறார். உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கின்ற வித்தைக்கு நாயகராக திகழ்கின்ற புதன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தோஷமில்லாத கிரகமான குருவை புதன் சமக்கிரகமாக பார்க்கிறார். எனவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராகவே புதன் இருக்கிறார். வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 5 7 9 11 ஆகிய இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் சுபத்துவ பாதையில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணிக்கக்கூடிய இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கின்ற புதன் உருவாக்கி கொடுப்பார். இந்த வகையில் பார்க்கின்றபோது தற்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அபாரமான அமோகமான பணவரவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார். புதனின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிரமங்கள் தடுமாற்றங்கள் தெளிவு இல்லாத நிலை என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் உறுதியாகவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து பெற முடியும். இந்த சந்தர்ப்பங்களை கை நழுவவிடாமல் செம்மையாகவும் நன்கு திட்டமிட்டும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் அதிக அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. வெகுகாலங்களாக அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என்று பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நிறைந்த பணிகளில் நிச்சயமாகவே வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோக வாய்ப்புகளையும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறார். புதன் நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகமான சூரியனுக்கு மிகவும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதுமட்டுமில்லாமல் நவக்கிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளி பொருந்திய கிரகமாகவும் புதன் திகழ்கிறார். இப்படிப்பட்ட புதன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது உங்களுடைய பகைவர்களை பந்தாடக்கூடிய அளவிற்கு துணிச்சலும் தைரியமும் விவேகமும் வீரமும் நிறைந்ததாக அமைகிறது. புதன் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் வித்தை கணிதம் கணினி ஜோதிடம் மீடியா பேச்சுத்திறன் செய்தித்தாள் பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆற்றல் நகைச்சுவை உணர்வு என பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அம்சங்களை அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவராக இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு இந்த தருணத்தில் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அபரிவிதமாக எல்லாம் அம்சங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். அறிவுக்கு அதிபதியான புதன் மதிநுட்பத்துடன் செயல்பட்டு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டவராக கருதப்படுகிறார். மிகப்பெரிய அளவில் தீர்க்கவே முடியாத சிக்கல்களைப் போல நீண்டு கொண்டிருக்கக்கூடிய இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகளுக்கு கூட நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். புதனின் அமைப்பு காரணமாக நீண்ட காலங்களாக தீர்க்கவே முடியாத இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு கூட இந்த தருணத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளைக் கண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் விலகும். ஏனெனில் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகும். ஆனால் புதன் தற்போது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுபபலத்துடன் பலம் பொருந்திய அமைப்பில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் திருப்திகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் புதனின் பார்வையில் பகைக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் புதனை நட்புக்கிரகமாக பார்க்கிறார்.
புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக கருதுகிறார். ஆனால் சந்திரன் கூட அவரை நட்புக் கிரகமாக பார்ப்பது மட்டுமில்லாமல் மற்ற எல்லா கிரகங்களையும் புதன் நட்புக் கிரகமாகவோ சமகிரகமாகவோ தான் பார்க்கிறார். எனவே காலச்சக்கரத்தில் நட்பை போற்றிக் கொண்டாடக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல கிரகமாக புதன் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. புதனின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான பணிகளில் உணர்ச்சிவசப்படாமல் முன்கோபப்பட்டு முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் நன்கு சிந்தித்து நன்கு திட்டமிட்டு அருமையான சிறப்பு வாய்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றல்களை அதிர்ஷ்டயோகங்களை இனிதாக நிறைய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் அள்ளி கொடுக்கிறார். எனவே சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதியாகவே உண்டு. புதனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பணவரவுகள் முன்னேற்றங்கள் போன்ற பல்வேறு விதங்களான யோகபலன்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் இந்த புதன்பெயர்ச்சி தருணங்களில் எளிதாக நிறைய கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த வாய்ப்புகளை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களை தேடி வருகிறது. புதன் பகை வீட்டிலிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் கவனத்துடனும் மிகுந்த விழிப்புணர்வுடனும் அதிக அளவிலான எச்சரிக்கையுடனிருப்பதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சந்திரனின் வீட்டில் அமரக்கூடிய புதனை சந்திரன் நட்பு கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை குதூகூலம் கொண்டாட்டம் நிறைந்திருக்கும். இந்த தருணங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்.